ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து இறால் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக வந்துட்டு நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் நம்ம வந்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். நான் 4 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். அடுத்ததாக இதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சளோட வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணியிருக்க இறாலும் சேர்த்துக்கலாம். இது ஸ்லைட்டாக வந்து நம்ம ஆயிலில் வதக்கிக்கலாம். இதை நல்லா ஸ்லைட்டாக வந்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்துட்டு நம்ம குக்கரில் வந்து 5லேருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 3 வெங்காயத்தை வந்துட்டு சாப் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே வந்து குக்கரில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை வந்து நான் குக்கரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்துட்டு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்து வதக்குனா போதும். இப்போ இதில் நம்ம அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் இதோட பச்சை வாசனை வந்து போகும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போடுறதால வந்து இதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். இப்போ இது வந்து ரொம்ப வதக்க வேணாம், சும்மா லைட்டாக வந்துட்டு வதக்கினா போதும். இப்போ அடுத்ததாக நம்ம இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இதில் கொஞ்சம் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து சும்மா கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ அடுத்ததாக நம்ம இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம இதில் கொஞ்சம் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து கடைசியாக இதில் கொஞ்சோண்டு வந்து நம்ம ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். வதக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.